மங்கத்தினை இந்தி நிலம்பரை போலும் நீச்சினை நந்தி மங்கத்தினை யானை குழந்தினை உந்தியல் வைத்தடி போற்றுகின்றோமே. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஊர்ல சிவன், பார்வதி and முருகரும் பிள்ளையாரும் இருந்தாராம். அப்போ நாரதர் மாமா வந்தாராம். அப்போ ஒரு பழம் கொண்டு வந்தாராம். என்ன பழம்? மாம்பழ பழத்தை கொண்டு வந்தாராம். அப்போ ஒரே ஒரு மாம்பழ பழத்தை கொண்டு வந்தாராம். அப்போ முருகருக்கும் அந்த மாம்பழத்தை பிடிக்குமா, விநாயகருக்கும் அந்த மாம்பழத்தை பிடிக்குமா? அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்களா. அப்போ நாரதர் மாமா என்ன பண்ணாருன்னா ஒரு ஐடியா வந்துச்சு டக்குன்னு. அப்ப என்ன பண்ணாருன்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை யாரு சுத்தி வராங்களோ அவங்களுக்கு இந்த பணம் அப்படின்னு சொன்னாராம். முருகர் யோசிச்சாராம் என்ன பண்றதுன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சான். அதுக்கப்புறம் ஓடி போய் அவரோட மயில எடுத்துட்டு உலகத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டாராம். பிள்ளையாரும் யோசிச்சாரா என்ன பண்றதுன்ட்டு. அவருக்கும் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சான். என்ன ஐடியா வந்துச்சுன்னா நம்ம அப்பா அம்மா தானே ஃபர்ஸ்ட் உலகம் அப்படின்ட்டு அப்பா அம்மாவை 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் மாம்பழத்தை வாங்கிட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் முருகன் லேட்டா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாரதர் மாமாட்ட மாமா எங்க பழம் அப்படின்னு கேட்டாங்க. ஓ சாரி டியர், உங்க அண்ணன் வாங்கிட்டா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் முருகருக்கு வந்துச்சான். அதுக்கப்புறம் திரும்ப மயில் எடுத்துட்டு மலைக்கு போயிட்டாராம். அதுக்கப்புறம் இது என்ன தெரியுது, நம்ம அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் உலகம். சோ நம்ம அப்பா அம்மா கூட